வாஷிங் மெஷின் வச்சிருக்காங்க. அந்த வாஷிங் மெஷின்ல உள்ள போட்டு துவைச்சு சுத்தமாக்கி ஒரு கேஸும் இல்ல போ அப்படின்றவாங்க. அவங்களுடைய அணியோடைய குறியீடாக அவங்க அந்த வாஷிங் மெஷினே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க வச்சிருக்கிறது அந்த வாஷிங் மெஷின் தான். எங்களுக்கு பெரும் நம்பிக்கை இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுற அனைத்து வேட்பாளர்களும் அதிக இடங்களில் வெற்றி பெறுவாங்க. பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். சூரியன் மறைந்திருக்கிறது, மழை வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது, குளங்கள் நிறையும், தாமரை மலரும். திமுக ஆட்சி வந்த உடனே யாருக்கு நன்மைன்னா அவங்க வீட்டு மக்களுக்கு நன்மை. அண்ணா திமுக ஆட்சி, அம்மாவின் ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை என்ற வகையில ஆட்சி நடத்திய கட்சி அண்ணா. புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களுடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்ற வஞ்சக நெஞ்சத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் சிஏஏ சட்டம். அந்த சட்டத்துக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் வாக்களித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. போன வருஷம் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. திட்டத்தை விடுங்க, திட்டமும் கொடுக்க தமிழ்நாடுங்கிற பேரு பட்ஜெட்ல இடம்பெறல. யாரு எதிர்த்து கேட்கணும்? இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கணுமா வேணாமா? அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஏன் நினைப்புதான். நான் என்ன பேசுறேன், நான் என்ன பண்றேன்னே பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலர் அவர் தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு வேலை ஈஸியா முடியும். கோயம்புத்தூர் பகுதியிலே அண்ணன் திரு SP வேலுமணி அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர திமுக அரசு வேற எதுவையும் உருப்படியாக கோவைக்கு செய்யவில்லை. கோவையில குறிப்பாக ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைவருக்கும் வீடு திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கப்படவில்லை. ஒரு கடுமையான போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல வேட்பாளரை மீண்டும் நாங்கள் காரைக்குடியிலே முன்னிறுத்தி இருக்கிறோம். நல்ல முதலமைச்சர் இருக்கிறார். அது ரெண்டுமே எங்களுக்கு போதும். திரு செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து வந்து போட்டி போறாங்க. எதுக்கு? அவங்க வேட்பாளரா போட்டி போட்டா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், ஒரு பாஸ் கிடைக்கும். அவங்க பூத் ஏஜென்ட் போட்டுக்கலாம். இலவசமா பொருளை கொண்டே வீடு வீடா குடிக்கிறோம். யாராச்சும் என்னப்பா கரூர்காரங்க என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டா இல்லைங்கன்னா நாங்கெல்லாம் தேர்தலில் போட்டி போறோம். கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழக நிர்வாகிகளும் எங்களுக்கு போர்ப்படை சிப்பாய்களைப் போல ஒவ்வொரு பூத்திலையும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக நிர்வாகிகள், எங்களுடைய தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றி வெற்றியை உருவாக்கி தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்காங்க. அதனால் எங்களுக்கு எங்கேருந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற எங்கள் நிர்வாகிகளே 10 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு இன்னும் நாங்கள் விட்டால் இன்னும் 10 தொகுதியில் கூட எங்கள் நிர்வாகிகள் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க.